ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பார்ட் 2ஆக மாறிடுச்சு. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால் முதல்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் இப்போது பார்ட் 2ல் நம்ம வந்து இதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எப்படி வந்து ரிவால்ட் ஆஃப் 1857ஐயும் வேலூர் மியூட்டினி ஆஃப் 1806ஐயும் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம், எப்படி என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ரிவால்ட் ஆஃப் 1857 வரத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் தான். ஸோ ரெண்டு கேஸ்லேயுமே வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஸோ ட்ரெஸ் கோட் வந்து 1806லேயும் மாற்றினாங்க. க்ரீஸ் கார்ட்ரேஜ் வந்து 1857ல் க்ரீஸ் கார்ட்ரேஜ் யூஸ் பண்ண சொன்னாங்க. அது வந்து ஹிந்துஸ்க்கும் பிடிக்கல, முஸ்லீம்ஸ்க்கும் பிடிக்கல. ட்ரெஸ் கோட் வந்து 1806ல் மாற்றினாங்க. அதுவும் வந்து ஹிந்துஸ்க்கும் பிடிக்கல, முஸ்லீம்ஸ்க்கும் பிடிக்கல. அடுத்தது வந்து ரோல் ஆஃப் சிப்பாய்ஸ். போத் ரிவால்ட்ஸ் ப்ரைமரிலி லெட் பை இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி. ஸோ ரெண்டு கிளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிஸ் தான் வந்து, இந்தியன் சிப்பாய்ஸ் தான் பிரிட்டிஷ் இந்தியன் சிப்பாய்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுற இந்தியன் சிப்பாய்ஸ் தான் ரெண்டு கிளர்ச்சியும் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் லெஜிட்டிமசி. இந்த போத் சாட் லெஜிட்டிமசி டு டிஸ்போஸ் ரூலர்ஸ். தட் இஸ் ரெண்டு கிளர்ச்சி அப்போவும் அவங்க வந்து ஹெல்ப் வாங்கினது இல்லை, அவங்க வந்து ஹெல்ப் கேட்டது வந்து நம்ம இந்தியன் ரூலர்ஸை தான் வந்து நம்மளை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கிளர்ச்சிகள்லையும் அதுதான் மோட்டிவாக இருந்தது. நம்மளுக்கு நம்ம ஆளுங்க தான் நம்மளோட லீடர்ஸாக இருக்கணும், நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ வேலூர் மியூட்டினி ஆஃப் 1806 பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட சன் தான் வந்து நம்மளோட ரூலர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து முகல் பகதூர் ஷா 2 தான் எங்களோட ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு கிளர்ச்சியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து டிஃப்ரென்சஸ் என்ன இருந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1806 வாஸ் லோக்கலைஸ்ட் அண்ட் எண்டட் வித்தின் அ டே. தட் இஸ் ரிவால்ட் ஆஃப் 1806 வந்துட்டு ஒரே இடத்துல தான் நடந்தது, ஒரு நாள்லேயே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து நார்த் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ரொம்ப நிறைய இடத்துக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு இந்த கிளர்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1806 லேக்ட் சிவிலியன் பார்ட்டிசிபேஷன். தட் இஸ் மக்கள் வந்து இது வந்து வெறும் வந்து இந்தியன் சிப்பாய்ஸ் மட்டும்தான் பண்ண ஒரு கிளர்ச்சி. நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, நார்மல் சிவிலியன்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் 1856 ரிவால்ட்ஸில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. விவசாயிகள்லேருந்து, ஆர்டிஷியன்ஸ்லேருந்து, லேண்ட்லார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 1856 ரிவால்ட்டில். ஓகேவா? வே ஃபார்வர்ட். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேலூர் மியூட்டினி ஷுட் பி ரீஆர்கனைஸ். ஸோ வேலூர் மியூட்டினி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங் சைனாக இருந்திருக்கு. எது காட்டுது, இந்த மாதிரியான கிளர்ச்சி என்ன காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்பர் டிஸ்கண்டென்ட் வித்தின் த கொலோனியல் ஆர்மி. ஸோ நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு எவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்திருக்கு அவங்க மேலேன்னு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் எம்ஃபசைஸ் தட் கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன் ஆர் கிரிட்டிக்கல் இன் கவர்னன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா கலாச்சாரத்தையும் எல்லா மதத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போது தான் ஒரு நல்ல கவர்னன்ஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிங்கிங் ரீஜனல் ரிவால்ட்ஸ் வித் நேஷ்னல் ஹிஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் அ ஃபுல்லர் பிக்சர் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த கிளர்ச்சியை எல்லாம் சேர்ந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்தியாவோட சுதந்திரத்துக்கு வெறும் ஒரு சில மக்கள், ஒரு சில லீடர்ஸ் மட்டும் பாடுபடலை, ஃபுல் இந்தியாவும் சேர்ந்து பாடுபட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரு ஃபுல்லர் வியூ நம்மளுக்கு வந்து இதிலிருந்து தெரியுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அழகான பாயிண்ட்ஸ். உங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள்.
The Velur Mutiny of 1806 was indeed a precursor of revolt of 1857. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது கொஷனில் என்ன எழுதியிருக்காங்க, இது ப்ரிகாசர் ஆஃப் 1857 ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பதிலே சொல்லலை. அந்த பதில் எங்கே சொல்லணும், கன்க்ளூஷனில் சொல்லணும். ஏன்னா நம்ம பாடியில் கார்சஸில் வந்து சொல்லியிருக்கோம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது that is a revolt of 1857 is a precursor of Velur Mutiny of 1806. Okay va, as it exposed sepoy grievances, cultural tension and desire to restore native authority. native authority na என்னது, முதல்ல என்ன மன்னர் அங்கே ஆழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மன்னரே ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன் சிப்பாய்ஸோட விஷயம் அதுதான் இருந்தது. அவங்களோட ஒப்பீனியனே அதுதான் இருந்திருக்கு. ரெண்டு கிளர்ச்சியிலையும் அதுதான் அவங்களோட மோட்டிவ், ஒரு கோலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தோ இட் லேக்ட் ஸ்கேல் அண்ட் சிவில் சப்போர்ட். ஸோ நிறைய வேலூர் மியூட்டனி வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு தான் நடந்திருக்கு. ஓகேவா, நிறைய சிவிலியன்ஸும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் இட்ஸ் லெகசி லைட்ஸ் இன் இன்ஸ்பைரிங் ஃப்யூச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வேலூர் மியூட்டனியில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கப்புறமா ரிவால்ட் ஆஃப் 1857 வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் அ ஏர்லி மைல்ஸ்டோன் இன் இந்தியாஸ் லாங் ஜேர்னி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன தூண்டியல் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலூர் மியூட்டனி ஆஃப் 1806 தான் ஒரு சின்ன தூண்டியல் மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் ரிவால்ட் ஆஃப் 1857 கிளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தாச்சு. தேர்ட் கொஷின் பார்த்துங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். Assess the socio-religious factors behind the Sepoy Mutiny of 1857. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லணும், அசஸ் பண்ணணும்னா என்னது, என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகே, assess the socio-religious factors behind the Sepoy Mutiny of 1857. ஸோ 1857 ரிவால்ட்டுக்கு காரணத்தில் சோஷியோ ரிலிஜியஸ் காரணங்கள் என்னென்ன இருந்திருக்கு அது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, அசஸ் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்ம ரிவால்ட் ஆஃப் 1857 பற்றி சொல்லணும். ஸோ ரிவால்ட் ஆஃப் 1857 என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கூட சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வார் மட்டும் கிடையாது, மிலிட்ரி அப்ரைசிங் மட்டும் கிடையாது. இது வந்து மக்களை வந்து ரொம்ப டீப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. மக்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணதுனால வந்த ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் a political or military uprising but also deeply influenced social and religious grievances. ஸோ மக்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவங்களோட கலாச்சாரத்தை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் இந்த கிளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The British disregard for Indian tradition, interference in religious custom and fears of forced conversion created a widespread discontent among sepoys and civilians alike. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு ரொம்ப வந்து கலாச்சாரத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுனாலையும், மதத்துக்குள்ளே வந்து ரொம்ப நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணதுனாலையும், நிறைய பேரை வந்து ஹிந்துஸ்லேருந்து கிறிஸ்டியன்ஸாக, முஸ்லிம்ஸ்லேருந்து கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு பயத்தினாலேயே வந்த ஒரு கிளர்ச்சியாக இருந்திருக்கு ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ரிவால்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா கார்ட்ரேஜ் கான்ட்ரவர்சி. தட் இஸ் இப்போ வந்து அந்த பிரிட்டிஷோட மிலிட்ரியில் நம்ம வேலை செய்யணும், ஆர்மியில் வேலை செய்யணும்னா நம்ம பாம் வந்து கடிச்சு இப்படி போடணும். ஓகேவா, ஸோ அந்த கடிக்கிற அந்த இது வந்து அந்த வெப்பனை வந்து கார்ட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஃபீல்ட் ரைஃபிள் கார்ட்ரேஜ், ரைஃபிள்னா தெரியும்ல. ஸோ அந்த ரைஃபிள் கார்ட்ரேஜ்குள்ளே என்ன இருந்திருக்கு,
பிக் அண்ட் கவ் ஃபேட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவ் பார்த்தீங்கன்னா சேக்ரட் அனிமல் ஃபார் ஹிந்துஸ், பிக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தொடக்கூடாத ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து பிக்குனாலே அவங்க ரொம்ப அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன சொல்கிறது உங்களுக்கு, பிக்கு வந்து இட்ஸ் நாட் ஹலால் இன் இஸ்லாம். ஓகே, அந்த ஹராம் அப்படின்னு ரொம்ப அவங்க வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் பண்ணதுனால போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸோட சென்டிமெண்ட்ஸை அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேருக்குமே இது வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஒரு கேட்ரேஜாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பாய்ஸ் ஃபியர்ட் திஸ் வாஸ் டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு டிஃபை தியர் ரிலிஜன். ஸோ அவங்களோட மதத்தை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லாக கொண்டு வந்த ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ரிலிஜியஸ் கன்வர்ஷன். ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹிந்துஸை வந்து கிறிஸ்டியன்ஸாக மாற்றுற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய ஹிந்துஸ் முஸ்லிம்ஸையும் அவங்க மதத்தில் இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வரத்துக்கு நிறைய அட்டெம்ப்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. த ஸ்ப்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி மிஷனரிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பைபிள் சொசைட்டி பேட் போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம் சஸ்பெக்ட் பிரிட்டிஷ் மோட்டிவ். ஸோ இந்த மாதிரியான மிஷனரிஸ்லாம் கொண்டு வந்ததுனால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் என்ன நினைக்க ஆரம்பித்தாங்க, இவங்க வந்து எங்களோட மதத்தை எங்ககிட்டேருந்து பிரித்து எடுத்துடுறாங்க, எங்களை வந்து கிறிஸ்டியன்ஸாக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அது இல்லாமல் செகண்ட் லாஸ் சச் அஸ் அபாலிஷன் ஆஃப் சதி இன் 1829, விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1857, இதெல்லாம் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள், பிரிட்டிஷ் கொண்டு வந்த சில நல்ல விஷயங்கள். பட் இதெல்லாம் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸோட கல்ச்சர்லேயே இருந்த ஒரு சில விஷயங்கள். இதை பற்றி வந்து அவங்க யார் முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சது. தோ ரெஃபார்மேட்டிவ் நல்ல விஷயங்களாக இருந்தாலுமே இது வந்து எப்படி பார்த்தாங்க இந்தியன்ஸ் அப்படின்னா, இன்டர்ஃபியரன்ஸ், எங்களோட மத சார்ந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே இவங்க இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது சோஷியல் டிஸ்ரப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் கிரியேட்டட் ஃபியர் ஆஃப் இரோஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். ஸோ சோஷியல் டிஸ்ரப்ஷன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சமுதாயம் வந்து நம்மளோட படிப்பு தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், நம்மளோட லாங்குவேஜஸ், தட் இஸ் தமிழ், ஹிந்தி, உருது, நம்ம இந்தியாவில் இருந்த லாங்குவேஜஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், நம்ம கலாச்சாரத்தை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். வேதாஸ், கீதா, இந்த மாதிரி புக்ஸ் தான் வந்து ஆயுர்வேதா, இந்த மாதிரி புக்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷனை உள்ளே கொண்டு வந்து நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற கல்ச்சரை என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷனும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் கொண்டு வந்து, ஓகேவா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க, அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இரோட் பண்ணிட்டாங்க, வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர் காஸ்ட் டைனிங் இன் ஆர்மி கேம்ப்ஸ் அண்ட் மிக்சிங் of communities was opposed by conservative sepoys, that is intercaste dining. that is நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்துட்டு அந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த காஸ்ட் சிஸ்டமை வந்துட்டு அவங்க வாஷ் பண்ண, அவங்க அந்த காஸ்ட் சிஸ்டமை பிரேக் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்ல விஷயந்தான், பட் நம்மளோட இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷன் அது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டில் இருந்தது. ரொம்ப கன்சர்வேட்டிவான, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹை இந்த காஸ்ட் வர்ணா சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா இந்தியாவில். ஸோ அவங்கள வந்து காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ ஹையர் காஸ்ட் பீப்புள் வந்து லோவர் காஸ்ட் பீப்புளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பட் அந்த ஐடியாலாம் வந்து அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து மிக்சிங் ஆஃப் கம்யூனிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து நம்ம கன்சர்வேட்டிவாக இருந்த ரொம்ப 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 அந்த வர்ணா சிஸ்டமில் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு சில சிப்பாய்ஸ்க்கு வந்து அதை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட்
காஸ்ட் கன்சர்ன்ஸும் நிறைய வந்து அவங்களோட நிலத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து தட் இஸ் எடுத்துக்க பார்த்தாங்க. ஓகேவா? இந்த பாலிசி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்ற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் அந்த மன்னருக்கு பையன் இல்லை அப்படின்னா அந்த மன்னரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் யாருக்கு போகும்? ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போகுமா. அது வந்து ஒரு பிடிக்கல நிறைய பேருக்கு. ஸோ confiscation of Jagirs affected traditional Hindus and Muslim alike. So Hindus and Muslims பெரியவங்க பெரிய ராயல் ஃபேமிலிஸ் இருந்துச்சுல்ல, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸோட ராயல் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்ற இந்த பாலிசி வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. Many sepoys feared that crossing the sea, that is Kala Pani Tabu, during service would destroy the caste purity. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிப்பாய்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வார் நடக்கிறப்போ இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த இந்தியன் சிப்பாய்ஸை வந்து தண்ணி மூலமாக, தட் இஸ் ஷிப்ஸ் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வச்சாங்க. ஸோ இந்தியன் கஸ்டம்ஸ் படி இந்தியாவோட கல்ச்சரல், இந்த ஹிந்துவோட கஸ்டமை பற்றி ஹிந்துவோட கல்ச்சரல் பிலீஃப் என்ன இருந்ததுன்னா, தண்ணி வழியாக வந்து ஒரு சீல இருந்து, சீனா தெரியும், ஒரு கடல் கடக்கக்கூடாது. கடல் கடக்கும்போது தட் இஸ் யூ ஷுட் நாட் கிராஸ் த சி அப்படின்னு இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் கடல் வழியாக நீங்கள் கடந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதி தூய்மை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்தது இந்தியன் சிப்பாய்ஸில். அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுனால லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க. காஸ்டோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இவங்க மேலே ரொம்ப வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் கிளைமேட். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இமோஷ்னலாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல பிரிட்டிஷை. ஓகேவா? A series of famines and epidemics and natural disasters were interpreted as a divine anger against the foreign rule. ஸோ நிறைய வந்து ஃபெமைன், தட் இஸ் தொற்று நோய், பஞ்சம் இதெல்லாம் இருந்ததுனால இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் இந்த ஃபாரின் ஆளுங்க வந்து நம்மளை ஆள்றாங்க, அதனால தான் வந்து கடவுள் வந்து எங்கள் மேலே இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிவைன் ஆங்கர், கடவுளுக்கு பிடிக்கல இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறது, அதனால் இவங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. ப்ராஃபஸிஸ் அண்ட் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் தட் பிரிட்டிஷ் ரூல் வுட் எண்ட் ஆஃப்டர் 100 years of Plassey. தட் இஸ் பேட்டில் ஆஃப் பிளாஸே வந்துட்டு 1757 ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ ஒரு அதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ரூல் வந்து டோட்டலாக இந்தியாவை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. ஸோ அதனால் என்ன நடந்ததுன்னா, சிப்பாயிஸ்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. 100 வருஷம் முடிஞ்சிருச்சு, இவங்க வந்து இனிமேல் இவங்க போயிடுவாங்களே, நம்மளை விட்டு நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த revolt of 1857 shows that ignoring religious sensitivities can destabilize rule அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸை பார்க்காததுனால தான் மக்களுக்கு அவங்க பண்ண நல்லதும் பிடிக்கல. அவங்க எந்த நல்லதும் அவ்வளோவா பண்ணலை, பட் ஒரு சில அந்த அபாலிஷன் ஆஃப் சத்தி, அதுக்கப்புறம் விடோரி மேரேஜ், இந்த மாதிரியான நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா. நல்லது செஞ்சாலும் நீங்கள் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸை தொட்டிங்கன்னா உங்களோட கவர்னன்ஸ் வந்து நிற்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மக்களோட எல்லா மத சார்ந்தப்பட்ட விஷயமும் கலாச்சாரம் சார்ந்தப்பட்ட விஷயத்துலையும் நம்ம வந்து ஓவராக தலையிடக்கூடாது. சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மஸ்ட் பி கிராஜுவல், கன்சல்டேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ். ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அது கொஞ்சமாக தான் பண்ணணும். கன்சல்டேட்டிவ், எல்லாருக்கிட்டையும் கேட்டு எல்லாரோட ஃபீட்பேக் வாங்கி எல்லாரையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி ரிமெயின்ஸ் க்ரூஷியல் ஃபார் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஈவன் இன் மாடர்ன் இந்தியா.
ஸோ மாடர்ன் இந்தியாலேயும் நிறைய பேர் விதவிதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, டைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எல்லா டைவர்சிட்டியும் மைண்டில் வச்சு எப்போவுமே க்ரூஷியலாக மைண்டில் வச்சு தான் நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நான் பேசுகிறது எல்லாம் புரியுதுன்னு நம்புகிறேன். ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு சில எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறத வச்சும் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே போதுமானதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் பசங்க சின்ன பசங்க கிடையாது. கிராமட்டிக்கலி எவ்ரிதிங் கரெக்டாக ஒவ்வொரு லைனாக சொல்லித்தரத்துக்கு நம்ம கண்டென்ட் கொடுத்தா அது பிடிச்சி நீங்கள் எழுத உங்களுக்கு திறமை இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த லெவலான ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லாங்குவேஜ் ஒரு பேரியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு பேரியராக தான் இருக்கும். ஃப்ரெஞ்சில் சொல்லித்தராங்கன்னா அது கூட புரிஞ்சு நம்ம படிக்கிற அளவுக்கு நமக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறோம், சும்மா கிடையாது. ஒரு சில பேரியர்ஸ் இருக்கும், அதை நம்ம கடந்து தான் போகணும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ உங்களுக்காக இது ஃப்ரீயான கண்டென்ட் நான் எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஸோ தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸை பாருங்கள். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி நீங்கள் டெஸ்ட் சீரீஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு, ரொம்ப ஃபினான்ஷியல் எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் மென்டல் எஃபர்ட்டும் போட்டு என்டையர் இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ் மோர் தேன் 107 டெஸ்ட் வருது. 8600 மேலே கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷினே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து வெறும்னே ஒரு என்ட்ரி எக்ஸாம் தான். நீங்கள் இந்த கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது மெயின்ஸ் எழுதுறதுக்கு. நீங்கள் இந்த லெவலுக்கு கொஷின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி, நம்மக்கிட்ட கொஷின்ஸ் மட்டும் இல்லை, 107 கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் கிடையாது, 8600 கொஷின்ஸ் மட்டும் கிடையாது. அந்த கொஷின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன், பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து வெறும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியுமா இது படித்தானா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உங்களால் மெயின்ஸோ எழுத முடியும். ஸோ தயவு செஞ்சு நம்மளோட டெஸ்ட் சீரீஸை இக்னோர் பண்ணாதீங்க. கம்மியான ப்ரைஸில் இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் ஒரு நல்ல உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு இன்டென்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு இந்த 2000 ருபீஸ்க்கு இவ்வளோ நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்காக தான் இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக நாங்கள் வச்சுருக்கோம். இயர் லாங்காக இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட மெயின் செஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த 2000 ருபீஸ் டெஸ்ட் சீரீஸ்லேயே உங்களுக்கு மெயின்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ கன்க்ளூஷன் பார்ப்போம். The Sepoy Mutiny of 1857 was deeply shaped by the social religious factors. ஸோ சிப்பாய் மியூட்டனி ஆஃப் 1857 வந்துட்டு நிறைய இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ்னால தான் ஷேப் ஆயிருக்கு. ஃப்ரம் கார்ட்ரேஜ் கான்ட்ரவர்சிஸ் டு ஃபியர்ஸ் ஆஃப் கன்வர்ஷன், காஸ்ட் கன்சர்ன், ரிலீஜியஸ் டிஸ்ரப்ஷன், இது எல்லாமே வந்துட்டு தட் இஸ் நம்மளை வந்து நம்ம மதத்துலேருந்து மாற்றிடுவாங்களோ இல்லை நம்ம மதத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண விட மாட்டாங்களோ அந்த பயத்தினால தான் வந்த ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. While political and economic causes were equally significant, the attack on religion identity acted as a spark that transformed discontent into open rebellion. So பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த ஸ்பார்க்காக எது ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை தொட்டதுனால தான் இது வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியாக விடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த சோஷியோ ரிலிஜியஸ் கிரேவியன்ஸஸ் கொஷினே என்னது? சோஷியோ ரிலிஜியஸ் கிரேவியன்ஸ் ஃபேக்டர்ஸ் என்ன? ரிவால்ட் ஆஃப் 1857க்கு பின்னாடி இருக்கிற சோஷியல் ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஆன்சரில் சொல்லியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின், why did early rebellion fail to dislodge British supremacy? ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த ஒரு சில கிளர்ச்சிகள் வந்து எதனால் பிரிட்டிஷை தோக்கடிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், introduction in the period between late 18th and 19th century saw several early rebellions against the British. ஸோ நிறைய கிளர்ச்சிகள் வந்து 18th to 19th centuryயில் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் ரிபெல்லியன், வேலூர் மியூட்டனி, ட்ரைபல் அப்ரைசிங் லைக் சந்தால் மியூட்டனி 1855ல் 1856 வரைக்கும், ப்ளீசன்ட் ரிவால்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இது வந்தாலும் வந்துட்டு இந்த பிரிட்டிஷை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து நேஷன் வைட் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி எடுத்த ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு நம்மளால் வந்து பிரிட்டிஷை தோக்க முடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் யூனிட்டி, நிறைய பேர் வந்து ஒற்றுமை குறைவு இருந்ததுனால இது நம்மளால் பண்ண முடியல அப்படின்றாங்க. ரிபல்ஸ் ஆக்டட் இன் ஐசோலேஷன், தனித்தனியாகவே அவங்க கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க. நோ பேன் இண்டியா கோஆர்டினேஷன், இந்தியா ஃபுல்லாகவே வந்து இன்வால்வ் பண்ணாமல் இருந்தாங்க. ரீஜனல் அப்ரைசிங், ஸோ நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ரீஜன்ஸில் மட்டும்தான் கிளர்ச்சி ஆரம்பித்தது, அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியாலேயே இருந்திருக்கு, அது வந்து பரவலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லீடர்ஷிப், ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லீடர்ஸ் லைக் மருது பாண்டியார், வேலு நாச்சியார் லேக்ட் ரிசோர்ஸஸ் டு சஸ்டெயின் லாங் வார்ஸ். இவங்கெல்லாம் நல்ல லீடர்ஸாக இருந்தாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, பெருசாக வளம் எதுவுமே இல்லை. இந்த கிளர்ச்சியை வந்து லாங் டேர்ம்ஸ்க்கு வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சிங்கிள் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் குட் யுனைட் டைவர்ஸ் ரீஜன். ஸோ நிறைய எவ்வளோ பெரிய ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி இருந்தாலுமே அவங்களால வந்து ஒற்றுமையாக வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து சுப்பீரியர் பிரிட்டிஷ் மிலிட்ரி பவர். பிரிட்டிஷோட மிலிட்ரி பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. மாடர்ன் வெப்பன்ஸ், ட்ரெயின்ட் ஆர்மிஸ், நேவல் சுப்ரமசி, அவங்களுக்கு வந்து பயிற்சி பெற்ற படைகள் இருந்தது. கடற்படை, ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்க வந்து ஜெயிச்சுட்டே போனாங்க. ரிபல்ஸ் யூஸ் அவுடேட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் கொரில்லா டாக்டிக்ஸ், தட் இஸ் அவங்க யூஸ் பண்ண வளம்லாம் எப்படி இருந்திருக்கு. இப்போ போராளிகள் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டாக இருந்தது, ரொம்ப அவுடேட்டடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது வந்து லேக் ஆஃப் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி. அவங்க எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டியே அவங்களுக்கு இல்லை. ஓகேவா, கோலே வந்து கிளியராக இல்லை. ரிபல்ஸ் ஃபாட் ஃபார் ரீஸ்டரேஷன் ஆஃப் ஓல்டு ரூலர்ஸ், நாட் ஃபார் அ யுனைடெட் நேஷன். ஸோ அவங்க ரிபல்ஸ், தட் இஸ் இந்த சண்டை போடுறவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்சியாளர்களை வந்து அவங்க இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு சண்டை போட்டாங்க தவிர ஒரு இந்தியா ஒன்றா இருக்கணும், அந்த நேஷ்னலிசம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தவிர அவங்களுக்கு அந்த நேஷ்னலிசமோட கிளியர் ஐடியா கிடையாது. ஒரு யுனைடெட் நேஷனுக்காக அவங்க சண்டை போடலை. இந்தியா போராட்டம், இந்தியா நம்மளோட நாடா, அந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிசம் வந்து இன்னும் ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் மாடர்ன் நேஷ்னலிசம் வீக்கெண்ட் த காஸ். ஸோ நேஷ்னலிசம் இல்லாததுனால அந்த காஸே ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சிவிலியன் பார்ட்டிசிபேஷன். நிறைய சிவிலியன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. தட் இஸ் சாதாரண மக்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. மிலிட்ரி அண்ட் லோக்கல் சிஃப்டியன்ஸ் தான் வந்துட்டு கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ், ஆர்டிஷியன், மிடில் கிளாஸ் ஜாயின் ஒன்லி ஸ்பொராடிக்லி. அப்பப்போ மட்டும்தான் இந்த என்ன சொல்கிறது, விவசாயிகள், ஆர்டிஸ்ட்டு, மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் அப்பப்போ தான் சேர்ந்தாங்க தவிர ஃபுல்லாக அவங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே இருந்ததில்லை பழைய கிளர்ச்சிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பிரிட்டிஷோட சப்ரேஷன் வந்து ரொம்ப ஹாஷாக இருந்துச்சு, ரொம்ப கொடுமை பண்ணாங்க இவங்க. கடுமையான பிரிட்டிஷோட அடக்குமுறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிபல்ஸ் ஃபேஸ் ப்ரூட்டல் சப்ரேஷன், ரொம்ப 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 ஹார்ட், ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. எக்ஸிக்யூஷன், கான்ஃபிஸ்கேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ இது அவங்க வந்து ரொம்ப
பிரிட்டிஷ் எல்லாம் வந்து ரொம்ப ரூடாக இருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண சப்ரெஷன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்கு. ஃபியர்டு டிஸ்கரேஜ்ட் ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் அவங்க வந்து பண்ண ரொம்ப கொடுமை பண்ணதுனால அவங்களால வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த இந்த சப்ரெஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தது. அவங்களோட ஃபியர், பிரிட்டிஷ்னால் அவங்க ரொம்ப பிரிட்டிஷை பார்த்து அவங்க பயப்பட்டாங்கன்னு பயம் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுனால அவங்க வந்து ஃபர்தராக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிற்கிறதுக்கு பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வே ஃபார்வர்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் முதல்ல ஆரம்பித்த கிளர்ச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி failures highlighted for need of unity, leadership and national conscious. That is, முதல்ல ஆரம்பித்த கிளர்ச்சிகளில் ஒற்றுமை இல்லை, சரியான தலைமை இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் கான்ஷியஸ்னஸே இல்லை. ஓகே, இன் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு வந்து அவங்களோட மன்னர்கள் திருப்பி வந்து அவங்கள ஆளணும், அவங்களுக்கு இந்தியா ஃப்ரீ ஆகணும், அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இல்லை. லெசன்ஸ் ஃப்ரம் தீஸ் ரிவால்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் கிரவுண்ட் ஃபார் ரிவால்ட் ஆஃப் 1857 அண்ட் லேட்டர் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்த சின்ன சின்ன கிளர்ச்சினால நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது லெசன் வந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல இருந்து கிளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லாரும் யுனைட்டடாக இருக்கணும், நம்மளோட மெயின் கோலே வந்து இந்தியாவாக இருக்கணும், நம்ம தேசம் வந்து நம்ம தேசத்தோட சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும், எந்த ஒரு மன்னரை வந்து திரும்பி அவங்க வந்து நம்மளை ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது, நம்மளோட நாட்டை, நம்ம நேஷனை, நம்ம இந்தியாவை சுதந்திரம், நம்ம இந்தியாவோட சுதந்திரத்துக்காக தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரியான கிளர்ச்சியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ண லெசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, த ஏர்லி ரிபெலியன்ஸ் ஃபெயில்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் நம்ம ஆன்சர் போடணும். ஸோ கொஷின் எப்படி, எந்த கொஷின் இருக்கும், கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் டிட் த ஏர்லி ரிபெலியன்ஸ் வேர் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் டிஸ்லாஜிங் த பிரிட்டிஷ், அதுதான் வந்து கொஷின். ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சரே நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயும் சொல்லணும், பாடியிலையும் சொல்லணும், காசஸ்லேயும் சொல்லணும், நம்ம எங்கே சொல்லணும், கன்க்ளூஷன்லேயும் நம்ம வந்து மெயின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ த ஏர்லி ரிபெல்லியன் ஃபெயில் டு டிஸ்லாஜ் பிரிட்டிஷ் சூப்பர்மிஷி பிகாஸ் தே வேர் லோக்கலைஸ். ஸோ ஒரே இடத்துல இருந்தோம், லீடர்ஷிப் இல்லை, புவர் ஆர்ம், தட் இஸ் நம்மக்கிட்ட வந்து நல்ல எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லை, ஒரு போருக்காக வளமே இல்லாததுனால, அதுவும் வந்து லேக்டு நேஷ்னல் விஷன். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் தவிர இந்தியா ஆஸ் அ ஹோல் நம்ம யோசிக்கல. அதனால தான் நம்மளால வந்து பிரிட்டிஷை தோக்கடிக்க முடியல. எட் ஆனாலும் அவங்க எடுத்த இந்த முயற்சினால தான் பெரிய பெரிய நேஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸும் என்னமா இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. தே ஆக்டட் ஆஸ் ஃபாரனர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிசம். ஓகே, இந்த மாதிரி சின்ன கிளர்ச்சி வந்ததுனால தான் நம்மளால் பெரிய பெரிய போராட்டத்திலலாம் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பைரிங் ஃபியூச்சர் ஜெனரேஷன் டு ஆர்கனைஸ் ஆன் அ லார்ஜர் ஸ்கேல். ஸோ இவங்க வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் போராட்டம்லாம் நடந்து இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸை எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின். ஓகேவா? உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் இன்றைக்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஸ்கஸ் அ ரோல் ஆஃப் ப்ளீசன்ஸ் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். சரியா? ஸோ இது உங்களோட ப்ராக்டிஸ் கொஷின். இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் இந்த கொஷினை எழுதி பாருங்கள். பார்த்து நீங்களே ஜட்ஜ் பண்ணி நீங்களே உங்கள் செல்ஃபை இவாலுவேட் பண்ணுங்கள். யூ ஆர் யுவர் பெஸ்ட் இவாலுவேட்டர். சரியா? நீங்கள் தான் உங்களோட பெஸ்ட் இவாலுவேட்டர். ஓகே, ஸோ நீங்களே இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரிலிம்ஸ்
இயர் லாங் டெஸ்ட் சீரீஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிது. 107 ப்ளஸ் டெஸ்ட்டு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு 2,000 ருபீஸ்க்கு வாங்குகிறவங்களுக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தரப்படும். குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு 20 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்தே மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2026 வர எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட்.